Good morning students. Today we are going to discuss about hydroxy compounds and ethers. In this unit we are going to learn about classification, nomenclature, preparation, properties and uses of alcohols and ethers. அதாவது ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் என்ற இந்த பாடத்தில் நாம் ஆல்கஹால்கள் மற்றும் ஈத்தர்கள் ஆகியவற்றினுடைய வகைப்பாடு, பெயரிடும் முறை, தயாரிப்பு முறை, பண்புகள் மற்றும் பயன்கள் ஆகியவற்றை பற்றி படிக்கப் போகின்றோம். At first, let us see about phenols. Organic compounds in which hydroxyl group is directly attached to benzene ring are called as phenols. In phenols, carbon atom containing hydroxyl group is sp2 hybridized. அதாவது பென்சீன் வளையத்தில் ஹைட்ராக்சில் தொகுதி நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள கரிமச் சேர்மங்களை நாம் ஃபீனால்கள் என்று அழைக்கின்றோம். இந்த ஃபீனால்களில் ஹைட்ராக்சில் தொகுதி கொண்டுள்ள கார்பன் அணுவானது sp2 இனக்கலப்பை பெற்றிருக்கும். எக்ஸாம்பிள் ஆர்த்தோக்ரஸால். இந்த சேர்மத்தில் பென்சின் வளையத்தின் மேலே அடுத்தடுத்த இடத்துல OH தொகுதியும் மெத்தில் தொகுதியும் உள்ளன. இந்த OH தொகுதி இந்த சேர்மத்தில் பென்சின் வளையத்தோட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த OH தொகுதி கொண்டுள்ள இந்த கார்பன் அணுவானது sp2 இனக்கலப்பை பெற்றிருக்கு. நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ். Phenols are mainly classified into three types. They are monohydric phenols, polyhydric phenols and substituted phenols. Polyhydric phenols are further classified into two types. They are dihydric phenols and trihydric phenols. Let us see them one by one. ஃபீனால்கள் பொதுவாக மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை என்னவென்றால் மோனோஹைட்ரிக் ஃபீனால்கள், பாலிஹைட்ரிக் ஃபீனால்கள் மற்றும் பதிலீடு செய்யப்பட்ட ஃபீனால்கள். இந்த பாலிஹைட்ரிக் ஃபீனால்கள் மேற்கொண்டு இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை டைஹைட்ரிக் ஃபீனால்கள் மற்றும் ட்ரைஹைட்ரிக் ஃபீனால்கள். இவற்றை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். First one is monohydric phenols. Organic compounds in which only one hydroxyl group is attached to benzene ring are called as monohydric phenols. அதாவது பென்சீன் வளையத்தில் ஒரே ஒரு ஹைட்ராக்சில் தொகுதி நேரடியாக இணைக்கப்பெற்றுள்ள பென்சீன் வளையத்தை கொண்டுள்ள கரிமச் சேர்மங்களுக்கு மோனோஹைட்ரிக் ஃபீனால்கள் என்று பெயர். எடுத்துக்காட்டு, that is example, phenol. Common name of this compound is phenol. IUPAC name of this compound is also phenol. இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் ஃபீனால், இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர் ஃபீனால் தான். இந்த சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா பென்சின் வளையத்தில் ஒரே ஒரு OH தொகுதி நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த சேர்மத்தை
நாம் மோனோஹைட்ரிக் ஃபீனால் என்று அழைக்கின்றோம். ஆர்த்தோக்ரஸால் இந்த சேர்மத்துக்கான பொதுப்பெயர், தட் இஸ் காமன் நேம் என்னன்னா ஆர்த்தோக்ரஸால். இந்த சேர்மத்துக்கான ஐயுபிசி நேம், அதாவது ஐயுபிசி பெயர் என்னன்னா 2-மெத்தில் ஃபீனால். இதுல OH இணைஞ்சிருக்கூடிய கார்பனுடைய எண் 1, CH3 இணைஞ்சிருக்கூடிய கார்பனுடைய எண் அல்லது இடது மதிப்பு 2. அப்போ இந்த சேர்மத்தில் 2வது இடத்துல மெத்தில் என்ற தொகுதி இருப்பதனால இந்த சேர்மத்துக்கு 2-மெத்தில் ஃபீனால் என்று ஐயுபிசி முறைப்படி பெயரிட வேண்டும். மெட்டாக்ரஸால் இந்த சேர்மத்துக்கான காமன் நேம், அதாவது பொது பெயர் என்னன்னா மெட்டாக்ரஸால். இந்த சேர்மத்துக்கான ஐயுபிசி நேம், அதாவது ஐயுபிசி பெயர் என்னன்னா 3-மெத்தில் கிரஸால். இந்த சேர்மத்தில் OH இணைஞ்சிருக்கூடிய கார்பனுடைய எண் 1 அல்லது இடமதிப்பு 1. இந்த கார்பன் 2, இந்த கார்பன் 3. இப்போ 3வது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி இருக்குது. அப்போ முதல்ல இந்த தொகுதிக்கு தான் பெயரிடணும். ஸோ இந்த தொகுதிக்கான இடம் 3. அப்போ 3- இதனுடைய பெயர் மெத்தில் 3-மெத்தில் ஃபீனால். இந்த சேர்மத்தில் OH இணைஞ்சிருக்கூடிய கார்பனுடைய எண் அல்லது இடமதிப்பு 1. இது 2வது கார்பன், இது 3வது கார்பன். 3வது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி இருக்குது. இந்த சேர்மத்துக்கு ஐயுபிசி விதிப்படி பெயரிடும் பொழுது இந்த தொகுதிக்கு தான் முதல்ல பெயர் கொடுக்கணும். ஸோ இந்த தொகுதி இடம்பெற்றக்கூடிய கார்பனுடைய இடமதிப்பு அல்லது எண் 3. அப்போ 3ன்னு எழுதிக்கிறோம் -. இந்த தொகுதிக்கான பெயர் மெத்தில். ஸோ 3-மெத்தில் ரிமைனிங் இந்த பார்ட்டுக்கான பெயர் என்ன அப்படின்னா ஃபீனால். இப்போ 3-மெத்தில் ஃபீனால் என்பது இந்த சேர்மத்துக்கான ஐயுபிசி நேம். ஸோ இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் என்னன்னா, தட் இஸ் காமன் நேம் பேராக்ரஸால். இந்த சேர்மத்துக்கான ஐயுபிசி நேம், தட் இஸ் ஐயுபிசி பெயர் என்னன்னா 4-மெத்தில் ஃபீனால். இந்த சேர்மத்தில் OH இணைஞ்சிருக்கூடிய கார்பன் முதல் கார்பன், அடுத்து இது 2வது கார்பன், இது 3வது கார்பன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 4வது கார்பன். 4வது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதி இருக்குது. அப்போ இந்த சேர்மத்துக்கான ஐயுபிசி பேர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 4-மெத்தில் ஃபீனால். ஸோ இந்த 4 சேர்மங்களும் எதன் கீழே வரும் அப்படின்னா மோனோஹைட்ரிக் ஃபீனால்கள் அதன் கீழே வரும். Then polyhydric phenols, organic compounds in which more than one hydroxyl group are directly attached to benzene ring are called as polyhydric phenols. அதாவது பென்சின் வளையத்தில் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட ஹைட்ராக்சில் தொகுதி கொண்டுள்ள
கரிமச் சேர்மங்களை பாலிஹைட்ரிக் ஃபீனால்கள் என்று அழைக்கின்றோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கேட்டிகால். ஸோ இந்த சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா பென்சின் வளையத்தில் 2 OH தொகுதிகள் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. அதனால இந்த சேர்மத்தை நாம் பாலிஹைட்ரிக் ஃபீனால் என்று அழைக்கலாம். இந்த சேர்மத்துக்கான பெயர் கேட்டிகால். Then polyhydric phenols are further classified into 2 types. They are dihydric phenols and trihydric phenols. Let us see them one by one. First one is polyhydric phenols. Dihydric phenols. Example, கேட்டிகால் or 1,2 dihydroxybenzene, resorcinol or 1,3 dihydroxybenzene and cuvinol or 1,4 dihydroxybenzene. Organic compounds in which 2 hydroxyl groups are directly attached to or bonded to benzene ring are called as dihydric phenols. அதாவது பென்சின் வளையத்தில் 2 ஹைட்ராக்சில் தொகுதிகள் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள கரிமச் சேர்மங்களை நாம் டைஹைட்ரிக் ஃபீனால்கள் என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டு இந்த 3 சேர்மங்களை சொல்லலாம். முதல் சேர்மத்தினுடைய பொது பெயர் என்னன்னா கேட்டிகால். முதல் சேர்மத்துக்கான IUPAC நேம், அதாவது IUPAC பெயர் என்னன்னா 1,2 டைஹைட்ராக்சிபென்சீன். ஏன்னா இந்த சேர்மத்தில் OH தொகுதிகள் அடுத்தடுத்த கார்பனில் இடம்பெற்றிருக்கு. இந்த OH இணைஞ்சிருக்கூடிய கார்பனுடைய எண் 1, இந்த OH இணைஞ்சிருக்கூடிய கார்பனுடைய எண் 2. அப்போ 1, 2 2 இடத்துலையும் OH குரூப் அல்லது OH தொகுதிகள் இருப்பதனால இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 1,2 டைஹைட்ராக்சிபென்சீன். 1,2 dihydroxybenzene. Next, this compound. இந்த சேர்மத்துக்கான காமன் நேம் ரெசார்சினால். இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர் 1,3 டைஹைட்ராக்சிபென்சீன். ஏன்னா இந்த சேர்மத்தில் 1வது கார்பன்லையும் 3வது கார்பன்லையும் OH தொகுதிகள் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. அதனால் இந்த சேர்மத்தினுடைய IUPAC பெயர் 1,3 டைஹைட்ராக்சிபென்சீன். அடுத்து இந்த சேர்மம். இந்த சேர்மத்துக்கான காமன் நேம், அதாவது பொது பெயர் என்னன்னா குயினால். இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் குயினால். இந்த சேர்மத்துக்கான IUPAC பெயர், அதாவது IUPAC நேம் 1,4 டைஹைட்ராக்சிபென்சீன். இந்த சேர்மத்தில் 1வது கார்பனில் OHும் 4வது கார்பனில் OHும் நேரடியாக இணைந்துள்ளதனால இந்த சேர்மத்தை 1,2 டைஹைட்ராக்சிபென்சீன் அப்படின்ட்டு IUPAC விதிப்படி பெயரிட வேண்டும். டைஹைட்ரிக் ஃபீனால்ஸ். எக்ஸாம்பிள்
organic compounds in which 3 hydroxyl group are directly attached to benzene ring are called as trihydric phenols. அதாவது 3 ஹைட்ராக்சில் தொகுதிகள் நேரடியாக இணைக்கப்பெற்றுள்ள பென்சின் வளையத்தை கொண்டுள்ள கரிமச் சேர்மங்களுக்கு ட்ரைஹைட்ரிக் ஃபீனால்கள் என்று பெயர். எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சேர்மத்தை சொல்லலாம். முதல் சேர்மத்துக்கான காமன் நேம், அதாவது பொது பெயர் என்ன அப்படின்னா பைரோகலால். இந்த சேர்மத்துக்கான காமன் நேம் பைரோகலால். இந்த சேர்மத்துக்கான ஐயுபிசி நேம், அதாவது ஐயுபிசி பெயர் 1,2,3 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். இந்த சேர்மத்தில் முதல் கார்பனில் ஓகச்சும், ரெண்டாவது கார்பனில் ஓகச்சும், மூன்றாவது கார்பனில் ஓகச்சும் தொடர்ந்து உள்ளன. 3 OH தொகுதிகள் இருக்கிறதுனால ட்ரை அப்படின்றது பயன்படுத்துகிறோம். இந்த OHக்கு என்ன பேர்னா ஹைட்ராக்சி, ரிமைனிங் பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சீன். அப்போ இதனுடைய ஐயுபிசி பேர் என்ன பண்ணால் 1,2,3 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் பைரோகலால். இது நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். அடுத்து ரெண்டாவது சேர்மம். ஸோ இந்த சேர்மத்துக்கான காமன் நேம் என்னன்னா ஹைட்ராக்சி குயினால். ஏன்னா இந்த OH மறைச்சிட்டு பாருங்க, இந்த சேர்மம் டைஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய குயினால் சேர்மமாகும். ஸோ இந்த சேர்மத்தில் OH வந்து அடிஷ்னலாக ஒன்று இருக்குது. இந்த OHக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைட்ராக்சி. இப்போ இதுக்கு நேம் சொல்லியாச்சு ஹைட்ராக்சி. இப்போ ரிமைனிங் பார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததான் டைஹைட்ரிக் ஃபினாலில். ஸோ இந்த பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா குவினால் அப்படின்னு பேர். அப்போ இந்த சேர்மத்துக்கான காமன் நேம், அதாவது பொது பெயர் என்ன அப்படின்னா ஹைட்ராக்சி குவினால். அடுத்து இந்த சேர்மத்துக்கான ஐயுபிஎஸ்சி நேம், அதாவது ஐயுபிஎஸ்சி பெயர் என்ன அப்படின்னா 1,2,4 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். இந்த சேர்மத்தில் முதல் கார்பனில் ஓகச்சு, ரெண்டாவது கார்பனில் ஓகச்சு, அடுத்து 4வது கார்பனில் பார்த்தீங்கன்னா OH வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ 3 ஹைட்ராக்சில் தொகுதி இருக்குனால ட்ரை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம். OHனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஹைட்ராக்சி. 3 OHனுடைய இடங்கள் என்ன அப்படின்னா 1, 2 and 4. இந்த ரிங்குக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சின். அப்போ இந்த சேர்மத்துக்கான ஐயுபிஎஸ்சி பேர் என்ன பண்ணா 1,2,4 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறோம். Let us consider this compound. Common name of this compound is fluoroglucinol. Common name of this compound is fluoroglucinol. இந்த சேர்மத்துக்கான காமன் நேம், அதாவது பொது பெயர் என்ன அப்படின்னா ஃப்ளூரோக்ளூசினால். இந்த சேர்மத்துக்கான ஐயுபிஎஸ்சி நேம், அதாவது ஐயுபிஎஸ்சி பெயர் என்னன்னா 1,3,5 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன். இந்த சேர்மத்தில் முதல் கார்பனில் OH இருக்கு, அடுத்து 3வது கார்பனில் OH இருக்கு, அடுத்து 5வது கார்பனில் ஒரு OH இருக்கு. முதல் OHனுடைய இடமதிப்பு 1, அடுத்த OHனுடைய இடமதிப்பு 3, அடுத்த OHனுடைய இடமதிப்பு வந்து 5. 3 OH இருக்கிறதுனால ட்ரை அப்படின்னு பயன்படுத்துகிறோம், ட்ரை என்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம். OHனுடைய பெயர் வந்து ஹைட்ராக்சி. அடுத்து
இந்த ரிங்குக்கான பெயர் என்ன அப்படின்னா பென்சின். அதனால் இந்த சேர்மத்துக்கு ஐபிசி விதிப்படி எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா 1,3,5 ட்ரைஹைட்ராக்சி பென்சின் அப்படின்ட்டு பேர் கொடுக்கணும். சப்ஸ்டிடியூட்டட் ஃபினால்ஸ். எக்ஸாம்பிள், ஆர்த்தோமினோஃபினால், ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சால்டிகைட், பேராஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், and arsenal. Substituted phenols are kind of phenols. They are obtained by the replacement of hydrogen atom of benzene ring by NH2 or CH3 or COH and so on. அதாவது பதிலீடு செய்யப்பட்ட ஃபீனால்களுடைய ஒரு வகையின் கீழே வரும். இந்த சேர்மங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஃபீனால் என்ற சேர்மத்தில் பென்சின் வளையத்தின் மீதுள்ள ஹைட்ரஜன் அணுவை NH2, CH3 அல்லது COH போன்ற தொகுதிகளால் பதிலீடு செய்வதால் உண்டாகிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சேர்மங்களை சொல்லலாம். ஸோ இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் என்ன அப்படின்னா ஆர்த்தோ அமினோ ஃபீனால். ஏன்னா இந்த OH குரூப்புக்கு NH2 குரூப் எந்த பிளேஸில் இருக்கு அப்படின்னா ஆர்த்தோ பிளேஸ். OH குரூப்புக்கு இந்த பிளேஸ் ஆர்த்தோ, OHக்கு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மெட்டா, OHக்கு இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேரா. ஸோ இந்த சேர்மத்தில் OHக்கு ஆர்த்தோ பிளேஸில் NH2 குரூப் இருக்கிறதுனால இந்த சேர்மத்தினுடைய பொது பெயர் என்ன அப்படின்னா ஆர்த்தோ அமினோ ஃபீனால் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓ அமினோ ஃபீனால். இங்கே ஓ அப்படின்றது என்ன அப்படின்னா ஆர்த்தோ பிளேஸ் குறிக்குது, ஆர்த்தோ அமினோ ஃபீனால். தென் இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் என்ன அப்படின்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைடு. இந்த சேர்மத்தில் இந்த பகுதியை ஒரிஜினலாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த சேர்மத்துக்கான பெயர் என்ன பண்ணால் பென்சால்டிகைடு. இப்போ பென்சால்டிகைடு என்ற சேர்மத்தில் CHO குரூப் இருக்கக்கூடிய கார்பனுக்கு உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு மேலே OH இருக்குது. இந்த பிளேஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்த்தோ பிளேஸ், அதான் ஆர்த்தோ இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆர்த்தோ இடத்துல OH தொகுதி இருக்கிறதுனால இந்த சேர்மத்துக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி அல்லது ஓ ஹைட்ராக்சி பென்சால்டிகைடு அப்படின்னு நேம் கொடுக்கணும். அடுத்து இந்த சேர்மத்தில் இந்த பென்சின் ரிங்கோட நேரடியாக இணைஞ்சிருக்கக்கூடிய COH குரூப்பை நம்ம மூல சேர்மமாக எடுத்துக்கணும், அதாவது ஒரிஜினல் காம்பவுண்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட்டில் COH குரூப்புக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த கார்பனில் OH இருக்குது. இந்த பிளேஸுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா பேரா. அப்போ பேரா இடத்துல OH தொகுதி இருக்கிறதுனால இந்த சேர்மத்துக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா பேரா ஹைட்ராக்சி, பேரா பொசிஷனில் ஹைட்ராக்சி. அப்போ பேரா ஹைட்ராக்சி இதுக்கு நேம் கொடுத்தாச்சு. ரிமைனிங் பார்ட்டுக்கு என்ன நேம் அப்படின்னாக்கா பென்சோயிக் ஆசிட்.
last one. Let us consider this compound. So இந்த சேர்மத்தில் இந்த பென்சின் வளையத்தோட மெத்தில் தொகுதி நேரடியாக இணைஞ்சக்கூடிய இந்த பகுதியை ஒரிஜினல் பார்ட்டாக எடுத்துக்கிறோம் அல்லது மூல சேர்மம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா டொலுவீன். பென்சின் வளையத்தில் ஒரு மெத்தில் தொகுதி நேரடியாக இணைஞ்சிருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டொலுவீன். இப்போ டொலுவீன் அப்படின்ற சேர்மத்தில் மெத்தில் குரூப்பில் இருந்து 3வது இடத்துல ஒரு OH அடுத்து 5வது இடத்துல இன்னொரு OH உள்ளன. அப்போ இந்த சேர்மத்துக்கு IUPAC பெயர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த OH தொகுதிக்கு பெயர் கொடுக்கணும். இந்த OH இடம் 3, அடுத்து இந்த OH இடம் 5, அப்போ 3,5. மொத்த OH எண்ணிக்கை 2, அப்போ டை. OH பெயர் என்ன பண்ணால் ஹைட்ராக்சி. அப்போ 3,5 டைஹைட்ராக்சி. இப்போ ரிமைனிங் பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா டொலுவீன். TOLUENE toluene. So 3,5 dihydroxy toluene is an IUPAC name of this compound. At same time, common name of this compound is arsenal. இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் ஆர்சினால்.